வீடியோவில் ட்ரிகனாமெண்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது 10th உள்ள ஒரு சாப்டர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகே, ஒரு பர்சன் வந்து கீழே நின்று அவன் கண்ணை வச்சு மேலே இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வந்து பார்க்குறான். ஒரு ஹைட்டோ, ஒரு போலோ, ஒரு பிரிட்ஜோ ஏதோ வந்து பார்க்குறான். அதுப்போ அவன் பார்க்கும்போது அந்த ஐ கான்டாக்ட்டு கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு. இதுதான் விஷயம். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். அப்போனா நம்ம டேன் டீட்டா கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். மேக்ஸிமம் டேன் டீட்டா தான் அதில் வரும் 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன பண்ணுறான், தரையில் நிற்கிறான். தரையிலேருந்து அந்த டவர் வந்து, அதாவது வாக்கிங் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து அவன் நடந்து போகிறான் அப்படின்னா 30 மீட்டர் இருக்குது. இது வந்து அந்த டவர். அந்த டவர் எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கேனாலும் ஏபிசியை நம்ம வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோம், 90 டிகிரி எங்கே ரெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் என்னது அட்ஜசன்ட். சரிஞ்ச சைடு எதுவோ அதான் என்னது ஹைப்போடெனியூஸ். இங்கே தான் அந்த பர்சன் நிற்கிறான். இவனுக்கும் அந்த டவருக்கும் உள்ள தூரம் எவ்வளவு 30. இங்கேருந்து இருந்து அந்த டவரோட ஹைட்டை வந்து பார்க்குறான். அது என்னென்னா டீட்டா. அந்த டீட்டா தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த டவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10√3 கொடுத்துருக்காங்க. டேன் டீட்டா நம்ம ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை என்னது அட்ஜசன்ட். ஆப்போசிட்னா என்னது, எதிர் பை அடி. எதிர் எவ்வளோ இருக்குது 10√3. அடி எவ்வளோ இருக்குது 30. இந்த 30 எப்படி எழுதிக்கலாம், 10 × 10√3/30. இந்த 30 எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 10 × 3 எழுதிக்கலாமா. இந்த 3 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா √3 × √3 எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்மேட்டு. ஓகே, இந்த √3 கேன்சல் ஆகும், 10 கேன்சல் ஆகும், 1/3. டேனில் எதுக்கு 1/3 வருதுன்னு பார்க்கணும். டேன் தீட்டாவில் எதுக்கு 1/3 வருது, இந்த ஃபார்முலா சார்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணுங்கள். டேனில் எதுக்கு 1/3 வருது, 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி என்ன எழுதிக்கலாம், 5/6ன்னு எழுதிக்கலாமா. அவ்வளோதான் விஷயம். 30 டிகிரின்னு எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு பெடஸ்டல் வந்து நடந்து போகிறாரு. ஓகே, இவர் வந்து இவரோட வீடு எய்த்தாப்பில் இருக்குது. அதை வந்து பார்க்குறாரு, 30 டிகிரியில் பார்க்குறாரு. ஓகே, ஹைட் ஆஃப் த ஹவுஸ் இன் த ஸ்ட்ரீட், அந்த தெருவோட உயரம் நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4√3 இருக்குது. இப்படி இங்கே நிற்கிறாரு. இங்கே நம்ம வீடு எய்த்தாப்பில் தானே இருக்குதுன்னு பார்க்குறாரு. அந்த தெருவோட இது வந்து 4√3 இருக்குது. இவர் எவ்வளோ டிகிரியில் அந்த ஹவுஸோட இதை பார்க்குறாருன்னா 30 டிகிரியில் பார்க்குறாரு. ரோடோட இது கேட்டிருக்காங்க. டேன் டீட்டா = என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது, எப்போவுமே டீட்டா உட்கார்ந்துருக்க சைடு தான் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அட்ஜசன்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு எதிராக உள்ள சைடு ஹைப்போடெனியூஸ். ஹைப்போடெனியூஸ்க்கு இன்னொரு சைடு என்னது ஆப்போசிட். இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது 4√3 பை அட்ஜசன்ட் என்னது ஏபி. டேன் டிகிரி எவ்வளவு 30. டேன் 30யோட வேல்யூ என்னது 1/√3, 4√3 ஏபி. ஏபி தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏபி = 4√3 எனக்கு தெரிஞ்சிருது. இப்போ √3 என்னது 3. இப்போ 4 × 3 எவ்வளவு 12 தெரிஞ்சிருதா. வித் ஆஃப் த ரோடு 2 டைம்ஸ். இதிலேருந்து ஒரு பாதி தான் அவர் பார்க்குறாரு, இதுக்கு 2 மடங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறோம். ஓகே, அடுத்த சம் பார்த்திங்கன்னா, ஒரு மேன் வந்து இருக்கார். அவர் தரையிலேருந்து 45 டிகிரியில் ஒரு சௌரை வந்து பார்க்குறாரு. தரையிலேருந்து 60 டிகிரியில் அவரோட விண்டோவை பார்க்குறாரு ஒரு பொருளோட. இப்போ 2 டீட்டா, ஒரு பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. நம்ம ட்ரையாங்கிளை உடச்சி எடுத்து செய்யணும். இந்த மேனுக்கும் இந்த இதுக்கும் உள்ள தூரம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். ஓகே, அடுத்து ஏதோ சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. ஓகே, அப்புறம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா tan 45 டிகிரியை மட்டும் எடுத்துக்கிறேன். 45 டிகிரி அப்படிங்கிறது இந்த இது ஆப்போசிட்டு. இது என்னது அட்ஜசன்ட் வந்துடும். இது என்னது ஹைப்போடெனியூஸ் சரிஞ்ச சைடு. இது என்னது ஆப்போசிட். அப்போது tan 45ஓட வேல்யூ என்னது 1. ஆப்போசிட் பை என்னது அட்ஜசன்ட். அட்ஜசனோட வேல்யூ என்னது ஏபி, அது 5. இப்போ பிசி எனக்கு தெரிஞ்சிருமா. இப்போ tan 60 டிகிரி மொத்த டிகிரி எடுக்கும்போது பிடிஏன்னு வரும். இப்போ முதல்ல எடுக்கும்போது இது மறந்துடுங்க, பிசின்னு வந்துதான். இப்போ மொத்தமாக எடுக்கும்போது பிடின்னு வந்துடும். tan 60ஓட வேல்யூ போட்டு கொடுங்க, பிடி பை ஏபி. அதே அட்ஜசன்ட் சைடு தான். இப்போ பிடி எனக்கு தேவைன்னா அந்த 5√3 மல்டிபிள் √3ஓட வேல்யூ வந்து 1.732. இப்போ அதே கொஸ்டின் தான், அடுத்து ஒரு ஃபார்மேட் மட்டும் மாறுது. ஹைட் ஆஃப் த பெடஸ்ட்ரல், இங்கேருந்து ஒருத்தன் ஒரு பெடஸ்ட்ரல் ஒரு இடத்த வந்து பார்க்குறான். அதோட ஏதோ ஒரு பொருள் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு வாலை வந்து பார்க்குறான். பெடஸ்ட்ரல்னால் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் குழம்புவாங்க. ஓகே, அதுக்கு மேலே ஒரு சிலை வந்து இருக்குது. அந்த சிலையோட இதை வந்து பார்க்குறான். ஓகே, அப்போது tan 40 டிகிரி எடுக்கும்போது இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஏபிசி
அதுமாதிரி 60 டிகிரி இருக்கும்போது ஏபிடி பெரிய ட்ரையாங்கிள். ஒரே ஃபார்முலா தான், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்னா என்னது இது, அட்ஜசன்ட்னா என்னது இது. இது என்னது ஹைப்போட்டெனியூஸ், இது ஹைப்போட்டெனியூஸ், இதுவும் ஹைப்போட்டெனியூஸ் தான். இது என்னது அட்ஜசன்ட். 2 ட்ரையாங்கிளுக்குமே அட்ஜசன்ட் சேம் தான். இது என்னது ஆப்போசிட். இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கும்போது பிடி எடுக்கும்போது நம்ம பிசிக்கு போய் அதுலேருந்து என்ன பண்ணணும், சிடிக்கு போகணும். பிடிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், பிசி ப்ளஸ் சிடி. சிடி எனக்கு வேல்யூ வந்து தெரியும் 1.6. ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டாச்சுவோட வந்து 1.6 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இதில் இருந்து இப்போ இங்கேயும் எனக்கு ஏபி தான் இருக்குது, இங்கேயும் ஏபி தான் இருக்குது. அப்போ இது சீக்வல் டு இதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா. இதிலேருந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன். பிசி இது இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி இந்த பிசியை கொண்டு வந்து மைனஸ் பண்ணிடுறேன். இங்கே ஏற்கனவே ஒரு பிசி தான் இருக்குது, இதை மைனஸ் பண்ண ஒரு வேல்யூ, இதே மல்டிப்ளை பண்ண ஒரு வேல்யூ. எனக்கு பிசி தான் தேவை அப்படின்னா இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இதே தான் 6th சாப்டரில் உள்ள சம்மு ஃபுல்லாகவே இதே மாடலில் தான் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் வந்து மித்த சம்ஸை பார்ப்போம்.